إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் கிடைச்சிட்டோ அவர் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழுவார், நிம்மதியாக வாழுவார். அவருடைய மௌத்துடைய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியாக, ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையாக ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய மௌத்தையும் லேசாக்குவான். அந்த மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள், கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சிராத்துடைய நேரத்துல, மீசான்ல அமால் நிறுத்தக்கூடிய நேரத்துல, இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்வான். ஆனா இந்த மனிதன் இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய நேசனாக மாறலையோ, அல்லாஹ்வுடைய ஒரு நண்பனாக மாறலையோ, அந்த மனிதன் முழு துனியாவை சம்பாதிச்சிருக்கலாம், அந்த மனிதனுக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கலாம், அந்த மனிதன் ஒரு பிரபலியமான மனிதனா இருக்கலாம். ஆனாலும் அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயம் கிடைக்கல, அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அந்த பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காவிட்டால் அந்த மனிதனுடைய துனியாவுடைய வாழ்க்கை அந்த மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மனிதனுடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவான். அந்த மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய சிராத், அந்த மனிதனுடைய கேள்வி ஜவாப், இந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை கஷ்டப்படுத்துவார். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்கள்ல ஆக பெரிய நிஅமத் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறான், வரில்வானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகவும் பெரியது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுதான் மிகவும் பெரியது என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சஹாபாக்கள் துனியால எடுத்துட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் கியாமத் வரை காட்டி வச்சிருக்கிறான். அந்த சஹாபாக்களோட அல்லாஹ் கோபமே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிட்டோ அவருக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்னொரு நியமத் தான் அல்லாஹ்வுடைய சலாம். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய சலாம் அது பெரிய ஒரு நியமத். பெரியோர்களே, சகோதரர்களே, துனியால இந்த பாக்கியம் 2 சஹாபாக்களுக்கு தான் கிடைச்சது. அல்லாஹ்வுடைய சலாம் துனியால எடுத்துட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அடுத்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. நசாயில வரக்கூடிய ஹதீஸ், பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட தியாகத்தை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹதீஜா உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான்.
பெரியோர்களே சகோதரர்களே, இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சந்தோஷத்துல அந்த சலாமுக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹு ஹுவஸ் ஸலாம். நீங்க எனக்கு சலாம் சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நானும் உங்களுக்கு வலைக்கும் சலாம். அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்க்கு நாங்க சொல்லணுமா? யா அல்லாஹ் உனக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஜவாபை பாருங்க. அல்லாஹு ஹுவஸ் ஸலாம். அல்லாஹ்வோ சாந்தியானவன். வ அலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம். ஜிப்ரீல் உனக்கும் சலாம் உண்டாகட்டும். வ அலைக்கஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். வ அலா மன் சமிஅ ஸலாம் இல்ல ஷைத்தான். ஷைத்தானை தவிர யாரெல்லாம் இந்த சலாம கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய சலாமுக்கு ஜவாப் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா சஹாபாக்கள் துனியாலே எடுத்துக்கொண்டாங்க. 2 சஹாபாக்கள். 3வது நியமத் தான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை நேரடியா எங்கட கண்களால பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குதே, அது ஆக பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த துனியால அல்லாஹ் எங்களுக்கு கிட்டால எதிர்பார்க்கிறான். இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில, குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்க, என்னுடைய நண்பனாகுங்க, என்னுடைய மஹப்பத்தை தேடிக்கொள்ளுங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கம். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையில வாழுவாங்களோ, பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் வழங்குவான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லிக்கிறான். ஆனா பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ஆயத்துடைய விசேஷமான தன்மை என்னண்டா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நாங்க அழகிய முன்மாதிரியை வச்சிருக்கிறோம் என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஆயத் அல்லாஹ் வச்சிருக்கிறது சூரத்துல் அஹ்ஸாப் சூரால தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அஹ்ஸாப் என்று சொன்ன பெரியோர்களே சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர். முஸ்லிம்களை அடியோடு இல்லாமக்கணும் என்பதற்காக வேண்டி யஹூதிகள் நசாராக்கள் திட்டம் போட்டு முழு உலகமே ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம்கள் அடியோடு இல்லாமக்கணும் என்று மதீனாக்கு வாராங்க யுத்தம் செய்வதற்காக வேண்டி. அந்த நேரத்துல தான் சஹாபாக்கள் நபி அவங்களோட மஷூரா பண்ணி அப்படியே அகலிகளை தோன்றாங்க. இது முஸ்லிம்கள் முகம் கொடுத்த கஷ்டமான யுத்தம் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. பெரியோர்களே சகோதரர்களே, இந்த குர்ஆன்ல இந்த அஹ்ஸாபுடைய சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். பெரியோர்களே சகோதரர்கள், அதுல கருத்து என்னன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுறான். இந்த சஹாபாக்கள் தாங்க நல்ல ஆரோக்கியமா நல்ல சுகமாக இருக்கக்கூடிய நேரத்துல மட்டுமல்ல, இந்த சஹாபாக்கள் எப்படியா கொண்டவங்கன்னா, அவங்க கஷ்டத்துடைய நேரத்தை கூட அந்த நபியாவோட வாழ்க்கை எடுத்து நடந்தாங்க என்றதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த யுத்தத்துடைய சூறால அல்லாஹ் இந்த நபியாவோட சுன்னத்தை நபியாவோட வாழ்க்கை எடுத்து காட்டுறான். நீங்க யுத்த களத்தில் இருந்தாலும் சரி, இந்த நபியுடைய வாழ்க்கை எடுத்து நடந்தாதான் உங்களுக்கு வெற்றி என்றத அல்லாஹ் அந்த சூறால இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹ் படிச்சுட்டாரா. யுத்தத்துடைய நேரத்திலே ஆயிருந்தாலும் சரி, நீங்க யுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல நபியாவளை போல யுத்தம் செய்யுங்க. முனாஃபிக்தனமா யுத்தம் செய்யவானம், அடுத்தவங்களை போல யுத்தம் செய்யவானம். இந்த யுத்தத்துடைய நேரத்திலேயும் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரியை வச்சிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தலூரத்துக்கு வராங்க. அவங்களுக்கு கேள்விப்படுவது முஹம்மது என்பவர் அவர் தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே சகோதரர்களே, சஹாபாக்கள் கிட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த முஹம்மது என்பவர் எங்க இருக்கிறாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க உள்ளுக்கு போங்க, அவர் அந்த டென்ட்ல இருப்பார். நபி அவங்களை கண்ட உடனே அவர் சலாம் சொல்றாரு. எப்படி?
அலைக்கஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், இப்படி அவர் சலாம் சொல்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அலைக்குமுஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க ஹாதிஹி தஹியத்துல் மையத்தி, இது மையத்துக்கு சலாம் சொல்லக்கூடிய முறை. கபிரிஸ்தானத்துக்கு போனா மையத்துவல பார்த்து சலாம் சொல்லக்கூடிய முறை தான் இது. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்தா நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுங்க. பெரியோர்களே சகோதரர்களே, இந்த வார்த்தையை முன்பின்னாக்குறது இருக்குது, கருத்துல எந்த பெரியோரு மாற்றமும் இல்லை. அலைக்குமுஸ் ஸலாம் என்றாலும் ஒரே கருத்து தான், பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் ஒரே கருத்து தான். பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன படிச்சு தராங்கண்டா, உனக்கு கூலி கிடைக்கணும் என்றா நீ நினைக்கிறத போல சலாம் செல்லாதே, நாங்க எப்படி சலாம படிச்சு தந்திருக்கிறோமோ அந்த முறையில சலாம சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அலைக்குமுஸ் ஸலாம் சொல்லுங்க. எந்த இடத்துல சலாம் சொல்லணுமோ அந்த இடத்துல சலாம் சொல்லுங்க, எந்த இடத்துல சலாம் சொல்ல தேவையில்லையோ அந்த இடத்துல சலாம விட்டுடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கைய எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த முறையில நபி அவங்க எதை செஞ்சாங்களோ அந்த முறையில செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். ஒரு வார்த்தைய மாத்துறதுக்கு, வார்த்தைய முன்பின்னாக்குறதுக்கும் நபி அவங்க அனுமதி கொடுக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதுற துஆவை படிச்சு கொடுக்கிறாங்க. அந்த துஆல கடைசிக்கு வரக்கூடிய துண்டுதான் ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. படுக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு நீண்ட துஆல கடைசி துண்டு ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. யா அல்லாஹ், நீ எந்த கிதாப இறக்கினாயோ அந்த குர்ஆனை நான் ஈமான் கொண்டேன். வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, நீ எந்த நபியை அனுப்பினாயோ அந்த நபியை நான் ஏற்றுக்கொண்டேன். பெரியோர்களே சகோதரர்களே, கொஞ்ச நாட்களுக்கு பின்னால அந்த சஹாபியை சந்திக்கிற நேரத்துல நபி அவங்க கேட்கிறாங்க, பாடம் கேட்கிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு துஆ ஒன்று படிச்சு தந்தேன் தானே, அந்த துஆவை கொஞ்சம் ஓதி காட்டுங்க. அவர் அழகா ஆரம்பத்திலிருந்து ஓதி கொண்டு வந்து கடைசிக்கு ஓதுறார் ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நபி அவங்க ஓதினது வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, இவர் ஓதுறார் வ பி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நீ எந்த ரசூல் அனுப்பினாயோ நான் அந்த ரசூல் ஏற்றுக்கொண்டேன். நபி சிறந்ததா ரசூல் சிறந்ததா? ரசூல் என்பவர் சிறந்தவர், நபி என்பவருக்கு பார்க்க உலகத்துக்கு வந்தது 313 ரசூல்மார்கள். ரசூல்மார்கள் சிறந்தவங்க நபிமார்களுக்கு பார்க்க. நபி அவங்க அந்த துஆல பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? வபி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. யால நீ எந்த நபியை அனுப்பினாயோ அந்த நபியை நான் ஈமான் கொண்டேன். இவர் பாவிக்கிறாரு, இவருடைய புத்தியை யோசிச்சு அடே நபிக்கு பார்க்க ரசூல் சிறந்தவங்க தானே, எனவே வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நபி அவங்க சொன்னாங்க, நான் சொல்லி கொடுத்ததை போல ஓதுங்க. இந்த இடத்துல உங்களோட புத்தி சொல்லலாம், அடே நபி ரசூல் எவ்வளவு அந்தஸ்து கூட, எனவே வார்த்தையில நபி அவங்க சொன்னாங்க, வார்த்தையை மாத்தமான நான் சொல்லி கொடுத்த மாதிரி வபி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, அதே வார்த்தையை பாவீங்க. பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம் ஒரு துஆவை ஓதுறதா இருந்தாலும் நபி அவங்க எந்த வார்த்தையை பாவிச்சாங்களோ அந்த வார்த்தையை பாவிங்கோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலிய தருவான். எந்த அமல எப்படி செய்யணுமோ அந்த முறையில செஞ்சாதான் அல்லாஹ் கூலிய தருவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் இரவுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சுத்தி பார்க்கறாங்க சஹாபாக்களுடைய அமல்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப மெதுவாக ஓதுறாங்க, அவருக்கு மட்டும்தான் கேக்குது. அந்த அளவு அவருக்கும் கேக்குது, அந்த அளவு மொல்ல ஓதுறார். கொஞ்சம் தாண்டி போகல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறாங்க, சத்தம் போட்டு ஓதுறார், சத்தம் போட்டு ஓதுறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி அவங்க கேக்குறாங்க, அபூபக்கர் நீங்க ஏன் இவ்வளவு மொல்ல ஓதுறீங்க? சொன்னாங்க, அஸ்மஅது மன் நாஜைது, யா ரசூலல்லாஹ், நான் எந்த ரப்போட ரகசியம் பேசுறேனோ அந்த ரப்புக்கு கேக்குது. அவர் சொல்றதும் சரிதான். உமர் கிட்ட கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கேட்ட, உமர் நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு ஓதுறீங்க? ஊகிலுல் அவ்தான் வ அத்ரிபு ஷைத்தான் வ அத்ரிது ஷைத்தான், இந்த தூங்கி கொண்டிருக்கிறவங்களை எழுப்பற்றேன் தஹஜ்ஜுத் தொழுறதுக்கு, சத்தம் போட்டு ஓதுறேன் ஷைத்தானை விரட்டுறதுக்கு. அவர் சொல்றதும் சரிதான், சத்தம் போட்டு ஓதுனா ஷைத்தான் பேசிடுவான். பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க,
யா அபா பக்கர், அபூ பக்கர் இர்ஃபா கலீலன்,